நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் காஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட போயிட்டு தான் இருக்குது. இன்னும் சில சீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவராலாக இந்த படத்துக்கு பூசணிக்காய் உடைச்சிருவாங்க. இந்த படம் ரஜினிக்கு மிக முக்கியமான படம். ஏன்னா தொடர்ந்து தோல்வி பொருளாக கொடுத்துட்டு இருக்கும்போது ஜெயிலர் அவர் அலேக்க அப்படியே மேலே ஒரு மிகப்பெரிய உயரத்தில் உட்கார வச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன லால் சலாம் ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும் மிகப்பெரிய உள்ள சோபிக்காகவும் போயிடுச்சு. இந்த நேரத்தில் அவர் லோகேஷ் காஜோட கூலி படத்தை தான் நம்பியிருக்காரு. குறிப்பாக கமலுக்கு எப்படி ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகி கமலை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்துச்சோ, அதே மாதிரி தான் ரஜினிக்கு இந்த கூலி படத்தை கொடுத்தே ஆகணும்னு லோகேஷ் காஜ் அவர்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஒரு பெரிய படம் அப்படின்னா அந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், மியூசிக், எடிட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா இருந்தாலும் கூட அந்த படத்தோட வெற்றியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முடிவு பண்ண வேண்டியது அந்த படத்தோட ரிலீஸ் தேதி. ஸோ அதனால தான் ரிலீஸ் தேதிக்கு ஏகப்பட்ட படங்களை அடிச்சுக்குவாங்க. இப்போ நமக்கே தெரியும், ரஜினியோட வேட்டையன் படம் ரிலீஸுக்கு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அது ஏற்கனவே கங்குவா படம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் வேட்டையை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிவகார்த்தியோட மாவீரன் டேட்டில் அவருடைய இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஜெயிலர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி ரஜினி படம் ரிலீஸ் தேதி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இப்போது அந்த சர்ச்சைக்கு முன்னாடியே முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்ட்டு இப்போவே அந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிடலாம், எது கூலி படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். இப்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இந்த 2025 ஆயுத பூஜைக்கு தான் இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காங்களாம். அது குறித்து தான் இப்போ தீவிரமாக டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. விரைவில் கூலி படம் ஆயுத பூஜை அன்றைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸை அறிவிக்க போகிறாங்க. ஸோ ஃபைனல் டாக் போயிட்டுருக்கு, பொறுத்து பார்ப்போம். போன வருஷம் வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷம் கூலி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு காலத்தில் தமிழ் புத்தாண்டுனா அது ரஜினி படம், ரஜினி படம்னா அது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி இப்போது தொடர்ந்து 2 ஆயுத பூஜைக்கு ரஜினி படமே வருது. பொறுத்து பார்ப்போம் இந்த கூலி படம் ஆயுத பூஜைக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா என்று.